நந்தகுமார், என்ன இதற்குள்ள இருக்கிற கால்குலேஷன்? ஒரு பக்கம் உள்துறை அமைச்சருடன் இபிஎஸ் சந்திப்பு, நிதியமைச்சருடன் செங்கோட்டையன் சந்திப்பு, இது பியூரா அரசியல்னு வெளிப்படையாவே தெரியுது. அதுல இப்ப அதிமுகவை ஒன்றிணைப்பது நோக்கமா, இல்ல இது இபிஎஸ்க்கு வைக்கிற செக்கா? ஜீவா சொல்ற மாதிரி என்ன காரணத்திற்காக இப்ப செங்கோட்டையனுடனான தனி சந்திப்பு? இல்லை, இது ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது பாரதிய ஜனதா ஓபிஎஸ் அவர்களை வந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கபலீகரம் பண்ணணுங்கிறத எண்ணத்தில் தான் உள்ளார வராங்க. எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காலூன்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வராங்க. ஸோ அப்போ வந்து ஓபிஎஸ் எல்லாமே வெளியே நடந்து அந்த ஹிஸ்டரி பூரா நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா அவங்களுக்கு தெளிவாக புரியுது, அதிமுக வந்து பிளவுபட்டு இருந்தால் அவங்களால வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ ஜீவா சொன்னதில் எனக்கு என்ன உடன்பாடுனா, இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கு வந்து அதிமுக கூட சேரும்போது அவங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அது எப்போ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்து அது கூட பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கணும். ஏன் இன்றைக்கி வந்து செங்கோட்டையனுடைய காய் நகர்த்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல மாதங்களுக்கு முன்னாடியே செங்கோட்டையனுடைய தலைமையில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களை போய் சந்திச்சு 2024 தேர்தலுக்கு அப்புறம் போய் சந்தித்து நம்ம தொடர்ந்து தோல்வியில் இருக்கோம். இது நம்ம எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து உடன்பாடானதாக மக்களுக்கே தெரியல, தொண்டர்களுக்கும் தெரியல. அதனால் நம்ம எப்படியாவது ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் கூட வந்து அப்போ மறுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எஸ்பி வேலுமணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தம்பி கூட நிற்கிற அப்படி பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, கேட்டு பாருங்கன்னாரு. அவரும் ஒரு நம்மட்டு சிரிச்சிட்டு பக்கத்தில் நின்னார். ஆனால் அதே சமயம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய தமிழாக்கத்துக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது, இல்லை நாங்கள் எல்லாம் போய் எடப்பாடியாரை சந்தித்தது உண்மைதாங்கிற ஒரு பேட்டியை கொடுக்குறார். அப்போ செங்கோட்டையனுடைய காய் நகர்த்தல் வந்து பிஜேபி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு என்னுடைய அனாலிசிஸில் பார்க்கும்போது, அவங்க சிண்டேக்களை உருவாக்குறதுக்காக பண்ணல. ஏற்கனவே அவர்களால் உண்டாக்கப்பட்ட சிண்டேக்கள் இங்கே பிரிஞ்சு கிடைக்கும் போது அவங்களுக்கே அது பலவீனமாக மாறும். அப்போ இன்னைக்கு பிரிஞ்சு கிடைக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைக்கணும். அதில் கருத்து உடன்பாடு இருக்கக்கூடிய தலைவர் வந்து செங்கோட்டையன். அதோட இன்னைக்கு வந்து அவருக்கு 77 வயசு. ஒரு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர். எடப்பாடிக்கு கூட 70 வயசு, அவருக்கு 77 வயசு. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த உடன்பாடு இருக்கும்போது அவரை வச்சு இன்னைக்கு ஒன்றிணைக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. கூட்டணி எல்லாமே வந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட மட்டும்தான். அப்போ எடப்பாடியார் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தபோது அதில் சில உடன்பாடுகள் எட்டப்படாமல் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா விரும்புறது ஒன்றுபட்ட அதிமுக. இன்றைக்கும் எடப்பாடி, நீங்களே சொன்னீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வந்து அவர் அதை பற்றி ஒன்றிணைக்கிறத பற்றிலாம் அவர் பெரிய அக்கறை காமிக்கல. அதனால பாரதிய ஜனதாக்கு தெளிவாகவே புரியுது, இல்ல மாட்டேன்னு வெளிப்படையாவே திரும்ப ஒரு பேட்டியும் கொடுத்தார். இபிஎஸ் வந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகும் அடுத்த நாள் வந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது, தூத்துக்குடியிலேருந்து வரும்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை ஏர்போர்ட்ல கேட்கும்போது அவர் வந்து இல்ல, அப்படி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆமா, அப்ப அந்த இடத்துல தான் வந்து அங்க அமித்ஷா வந்து எடப்பாடியார் அவர்கள் பேச்சுவார்த்தையில் சீட்டு முதல் கொண்டு உடன்பாடு ஆயிடுச்சுன்றாங்க. ஆனா வந்து இந்த ஒன்றிணைந்த அதிமுகக்கு இன்னும் வந்து எடப்பாடி வந்து கிரீன் சிக்னல் கொடுக்கல. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பாரதிய ஜனதாக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு யார் காய் நகர்த்தக்கூடிய, ஏன்னா அதை வச்சு தான் அவங்க செங்கோட்டையன் வந்து ஆரம்பத்தில் இங்கே சில அந்த கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த எபிசோடு ஆரம்பிச்சது. அப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு இந்த ஒன்றிணைக்கக்கூடிய அதிமுகக்கு அந்த காய்களை வந்து இப்போ அவங்க நகர்த்ததாக பார்க்க முடியுது. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு அண்ணாமலைக்கு இதில் உடன்பாடு இல்லை பாரதிய ஜன. அந்த போன தடவை அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணமே அதிமுகவை பத்தி அண்ணாமலை எந்த மாதிரி பேசினாருங்கிற வார்த்தை. ஆனாலும் மோடியும் அமித்ஷா இன்னைக்கு வந்து அவர் சொல்றது, எனக்கு எந்த கட்சி மேல தனிப்பட்ட கோபமோ எந்த தலைவர் மீதும் கோபம் இல்லை அப்படின்னு தானே சொல்றாரு. கரெக்ட். அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது தெளிவா சொல்றாரு, எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சி கட்டலிருந்து இறங்கி வீட்டுக்கு அனுப்புறது தான். அதுக்காக நான் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு கட்சி தொண்டனா பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கேன். மேல இருக்கக்கூடிய கட்சி என்ன முடிவு பண்ணுதோ, என்னால எந்த இடைஞ்சலும் வராது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எது வேணாலும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறோன்றார். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு எடப்பாடியார் அவர்கள் மூலியமாக கூட ஒரு அப்பீல் வந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடாதுன்னு வந்திருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னா, அண்ணாமலைக்கு ஏற்கனவே இதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தனால, ஏன்னா இப்போ கூட சமீபமாக அவர் இன்னைக்கு கொடுத்த அந்த நேற்று கொடுத்ததுல கூட என்ன சொல்றாரு, நான் சொன்னதான் என்னுடைய பேச்சில் வந்து மாற்று கருத்து இருக்காது, நீங்கள் வேணா பார்ப்பீங்க, ஒரு தொண்டனாக இருந்து கூட நான் செயலாற்றுவேங்கிறார். அப்போ என்னன்னா, என்னுடைய தலைமை இருக்கும்போது இந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரதுக்கு தடையா இருக்குமானால் அந்த தலைமை பதவியும் விட்டுட்டு நான் வேற ஏதோ ஒரு பதவியில் பாரதிய ஜனதால நான் இயங்குறதுக்கு தயாரா இருக்கேன்.
ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவில் இன்னுமே நல்ல பெட்டர் பொசிஷன் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிக்க முடியும். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ எடப்பாடிக்கும் இதில் வந்து அண்ணாமலை இருந்தால் ஒரு நெருடல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த வார்த்தை போர் மூண்டுது. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் வந்து இந்த மாதிரி பேசிட்டு, ஏன்னா அவர் இந்த திராவிட கட்சிகளோட இருக்கிற வரைக்கும் நம்மளால பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்த முடியும். எனக்கு அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அண்ணாமலைக்கு பெட்டர் பொசிஷனை கொடுத்துட்டு, அதுக்குள்ளே பல அர்த்தம் இருக்கிறது, அந்த பெட்டர் பொசிஷனை கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு மாற்றா ஒரு மாநில தலைவரை கொண்டு வந்து இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சாலும் அப்போ அவர் எதற்காக இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களுடைய நோக்கம் வந்து பாஜகவை தனித்து வளர்ப்பது, பாஜகங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் வேரூன்ற வைப்பது, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாஜகவை கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது தானே அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதை சரியா இல்லை இன்னொரு கட்சியை இப்படி ஆக்கி, இல்லை அவங்கள்ட்ட தனித்தனியாக பேசி, அதை தனித்தனியாக பேசின்னு நம்ம ஒரு வகையில் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு நெருக்கடியையும் அதிருப்தியையும் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டு ஒரு கூட்டணி வச்சு போனாங்கன்னா அந்த எலெக்ஷன்ல மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஜீவா சொன்னதுலேயும் இன்னொரு என்ன கருத்து இருந்துச்சுன்னா, அதில் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு வந்து இந்த 2026 தேர்தல் அதிமுக கூட சேர்ந்து அவங்க பயணிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஏறிட்டே இருக்கிறோங்கிற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு 11.33% எடுத்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருக்குன்றாங்க. அது எந்த ஒரு கட்சியும் கூட்டணி போகும்போது அந்த சின்னத்தில் நின்னா அந்த உரிமையை நம்ம அந்த கட்சிக்கு தான் கொடுத்தாகணும். இது இவங்கனால வந்துச்சு அவங்கனால வந்துச்சுன்னு சொல்கிறது அது ஏற்புடையதில்லை. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 49 லட்சம் வாக்கு வருது, ஒரு 79 லட்சம் வாக்கு கூட்டணிக்கு கிடைக்குது, ஒரு 18% கிடைக்குதும் போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பிம்பம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோங்கிற பிம்பத்தை அவங்க காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு 2026 வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குங்கிறனால பாரதிய ஜனதா தனியாக போய் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து ஷோ காமிக்க முடியாது. அப்போ இது வந்து பாரதிய ஜனதா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஆளக்கூடிய புரியுது, அந்த பிம்பத்தை உயர்த்தணும், கிராஃபை உயர்த்தணும், அதை எப்போதுமே லைம் லைட்ல நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில்னு சொல்லணும். ஆனால் இந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற அடிப்படை அதிமுக தொண்டர், அவர்களுக்கு தலைவர் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து கட்சி சின்னம் எங்கே இருக்குது, அந்த கட்சிக்கான பற்றுன்னு வந்து பச்சை குத்திக்கிட்டும் தன்னுடைய ஆபரணங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டும் திரிகிற அந்த அளவிற்கு வெறித்தனமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நம்ம கட்சியை இப்படி பண்ணிட்டாங்கன்னா கீழே உள்ளவங்க வேலை செய்வாங்களா? முதல்ல அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏன்னா 2019 அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறத தான் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டுச்சு. ஏன் அவங்களுக்கு வந்து 21க்கு அப்புறம் அவங்களால கூட்டணியில் போக முடியலன்னா அப்ப சொன்ன காரணம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அடிப்படை அதிமுக தொண்டருடைய மனநிலையில பாஜகவை ஏற்றுக்கொள்ற மனநிலை இல்ல, திராவிட மனநிலை இருக்குன்னு இதே அரங்கத்துல இதே மாதிரி சோகால்டு எல்லா கிரிட்டிக்ஸும் பேசியிருக்காங்க தானே. இப்ப எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் நம்புறாங்க? டெல்லி மேலிடம் எப்படி நம்புது? அப்சல்யூட்லி. இப்ப நமக்கு புரிஞ்ச இந்த பாயிண்ட் பாரதிய ஜனதா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்கனால தான் இந்த அதிமுக பிளவுபட்டு ஒரு மன வருத்தம் இருக்குங்கிறது தெரிஞ்சனால தான் இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார அதிமுக வர்றதுங்கிறது மட்டும் பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய குறிக்கோள் இல்லை. இன்னைக்கு வந்து அவங்க பண்ணின பாவத்துக்கு ஒரு பிராய்ச்சித்தம். அப்போ இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அதிமுகவை பாரதிய ஜனதா வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா மாத்திட்டாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த சோகால்டு அத்தனை மன கஷ்டமும் பாருங்க, அவங்களால பிரிஞ்ச திருப்பி அவங்களே அதிமுகவை ஒன்று பண்ணிட்டாங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டு ஃபீல்ட் லெவலில் வந்து ஏடிஎம்கே கிட்ட வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அதுக்காக தான் அவங்க பாரதிய ஜனதா வந்து ஒன்றிணைந்த அதிமுகவா என்டிஏக்குள்ளார வரணுங்கிறதுல இவ்வளவு முனைப்பு காப்பிச்சுட்டு இருக்கிறது. வெறும் அதிமுக மட்டும் இப்போ உள்ளார வரணும்னா எடப்பாடி ஆல்ரெடி நமக்கு கிடைக்கிற தகவல் வச்சு ஆல்ரெடி இட் இஸ் க்ளோஸ்டு டீல். பட் இவங்க அந்த அதிமுக ஒன்றிணைஞ்சா தான் அதிமுகவுக்கு ஒரு பலம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்கள ஒன்றிணைக்கும் போது மக்கள்கிட்டையும் அந்த கட்சிகிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் அந்த பிரிஞ்சு போனது பூரா ஒட்ட வச்சு திருப்பி பரவாயில்ல இன்னைக்கு பாரதிய ஜனதாவினால பிரிஞ்சு இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாங்கும் போது நீங்க கேட்ட மாதிரி அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எக்ஸலண்டா நடக்கும். அத பாரதிய ஜனதா தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த கால்குலேஷனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களே சேர்த்து வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் மன குளிர்ந்து போட்டுருவாங்க அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல இவரை 4 ஆண்டு முதலமைச்சராக இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இவர் பின்னால் நின்றிருக்கிறார்கள். ஒரு 11 எம்எல்ஏக்களை தவிர மற்ற அத்தனை பேரும் இவர் பின்னாடி நின்னாங்க அன்னைக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதோ அவங்க கட்சிக்குள்ள உள்ள, அது உட்கட்சி விவகாரம்னு கூட ஓப்பனாக சொல்லும்போது சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு செக் அண்ட் பேலன்ஸில் அத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் அவர் பக்கம் நின்றிருந்தார்கள். போட்டி மாநாடு நடத்த முடிஞ்சிச்சு, ஆனால் போட்டி பொதுக்குழுவை இன்றைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் ஆல நடத்த முடியல. ஏதோ ஒரு இடத்துல இபிஎஸ் கிட்ட அந்த கட்சி சார்ந்த ஒரு ஹோல்டு கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீதிமன்றம் அதற்கான எல்லா இடங்கள்லையும் அவருக்கான சாவியை அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது தீர்ப்பின் மூலமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி மீன் ஆயிடக்கூடாது. ஒரு
பத்திரிகையாளரா சொல்லும்போது. ஆனால் அப்ப இப்ப இபிஎஸ் ஹர்ட் பண்ணிட்டு திரும்ப எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறோம்னு நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் ஓட தொண்டர்கள் வேலை செய்வாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அரசியல்ல சர்வசாதாரண பப்பான ஒரு டயலாக் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சி, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வைகோ அவர்கள் எடுத்துக்கங்க. அவருடைய கட்சி உருவாக்கப்பட்டது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய நோக்கம் என்னதுல இருக்காங்க? அப்போ இது நீங்க இந்த மாதிரி பல கட்சிகளை நம்ம உதாரணம் சொல்லலாம். இப்போ அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வரலாறுங்கிறது வந்து முக்கியம் இல்லை, அடுத்த எலெக்ஷன் என்னங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த அடுத்த 2026 வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இந்த வெற்றி கனிங்கிறத ஒன்று அவங்க ருசிச்சுட்டாங்கன்னா அத்தனை மனக்காயங்களும் ஆறிடும். இதுக்கு பூரா, இந்த காயத்துக்கு பூரா மருந்து என்னன்னா தேர்தலில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அப்போ அந்த வெற்றியை நோக்கி தான் இவங்க எல்லா செயல் திட்டமும் இருக்கும், எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும். அந்த வெற்றி கனியை பறித்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா தொண்டர்களுக்கு அவங்க கட்சி, அவங்க சார்ந்த கட்சி ஆட்சியில் இருக்குதுங்கிறத விட வேற அவங்களுக்கு என்ன ஒரு ஏகோபித்த அந்த சந்தேகம் வெற்றி கணிக்கு நீங்க கூட சொன்னீங்க ஷிண்டேக்களை உருவாக்கல, எல்லாரையும் ஒன்னாக்க பாக்குறாங்க, ஒரே ஷிண்டேக்க பாக்குறாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா அதை ஓபிஎஸ் வச்சே செஞ்சிருக்க வேண்டியதானே. ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைய வேண்டும், கட்சி ஒன்றுபட வேண்டும் தானே பேசிட்டு இருக்கிறார். நான் எதிர்த்து கூட இரட்டையில எதிர்த்து நிக்கிறேங்கிற பேர் கூட தனக்கு வந்துடக்கூடாதுன்னு தானே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சொன்னாரு. அப்ப அவரை வச்சே அதை செய்ய வேண்டியதானே, ஏன் இன்னொரு செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இஸ் அவுட் ஆஃப் ஏடிஎம்கே. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லி இபிஎஸ் கேட்குற இடத்துல இல்லை. ஏன்னா அவர் அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி போயிட்டனால இன்னைக்கு இஸ் அன் அவுட் சைடர். அவர் சொல்றது வந்து இன்னைக்கு கட்சிக்கு உள்ளார இருந்து அழுத்தம் கொடுக்கறது வேற, வெளியே இருந்து அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது வேற. இன்னைக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற டாக்டிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணப்படலை. அப்போ உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஆளை வச்சு, அதுவும் ஏற்கனவே இந்த மாதிரி கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அதுதான் நான் சொன்னேன், அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போனது வந்து செங்கோட்டையனோட சேர்ந்து தான் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒத்த கருத்து இருக்கக்கூடியவர். ஏன்னா வெளியே இருந்து என்னை சேர்த்துக்கிங்கிறது வேற, உள்ளே இருந்தே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வெளியே இருந்து எதிராளி சொல்றதை விட கூடவே உங்களுக்கு இருக்கீங்க, மேடம் பரவாயில்ல மேடம் விடுங்க, அதனால என்ன அவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போங்கன்னா நீங்க கூட இருக்கிறவங்க பேச்சைக்கு நீங்க கேட்பீங்க. உங்களை எதிர்த்து போனவங்களுடைய பேச்சை நம்ம அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டோம். அப்ப அது சரியான காய் நகரத்துல தான். அதாவது அதிமுக அரசியல்ல எதிர்க்க இருக்கிறவங்களை கூட நம்பலாம், கூட இருக்கிறவங்களை நம்ப கூடாது. அதுதான் வந்து தமிழ்நாடுடைய அரசியலும் சொல்லி கொடுத்திருக்குது. தனிநபரா எல்லாருடைய அனுபவமும் துரோகங்களை தான் அதிகம் எதிர்கொள்வோம், கூட இருக்கிறவங்களை நம்பலாம். இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பாக்குறதுன்னா எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை கூட நம்ப முடியாது. என்னைக்குமே ஒரு சந்தேக பார்வையோட எவன் எங்க வந்து கண்ணிவடியா வச்சிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுல தான் வந்து அந்த அரசியலினுடைய ஆளுமைகள் இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு தனி மனிதனாவே ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா எவ்வளவு தடைகளை எதிர்த்து வர வேண்டியதா இருக்கு. அப்ப அரசியல்ல நீங்க எங்க திருப்பி பார்த்தீங்கன்னாலும் வந்து எல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை மிக்க ஆட்கள் தான். எதை வேணாலும் அரசியல் பதவிக்காக செய்யக்கூடியங்க. அதையும் மீறி ஜெயிக்க இந்த விளையாட்டே அதுதான். அப்ப இந்த விளையாட்டுக்கு ஒரு கட்சியை உடைக்கும், பாஜக நினைச்சா சேர்த்துக்கும், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தொண்டர்கள் கடந்த 2017 இருந்து அனுபவிச்சதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க. இல்ல அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடலாமா? போன தடவை அவங்க ஆட்சியில இருக்கும்போது எடப்பாடியார் அவர்களை உள்ளார கொண்டு வந்து அந்த சஸ்டெயின் பண்ணதும் அவங்க பாரதிய ஜனதா. அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக வந்து நம்ம அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அவங்க பண்ணின முயற்சி பூரா அவங்களுக்கு சரியான பலன் கொடுக்கல. அவங்க வந்து இன்னைக்கு பிரித்து விட்டதுனால அவங்களுக்கு பலன் கிடைஞ்சிருந்ததுன்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அதில் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்காதனால நம்ம எடுத்தது வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பேக்வர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை திருப்பி வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஏடிஎம்கேவா இருந்தால் தான் அவங்களுக்கும் நல்லது, அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நம்ம போய் கூட்டணி வச்சோம்னா நமக்கும் நல்லது. அப்சல்யூட்டா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு அலைன்மெண்ட் ஆகும்போது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதாவும் இல்ல, திமுகவும் இல்ல, அண்ணா திமுகவும் இல்ல, எந்த ஒரு கட்சிக்கும் முதல்ல அந்த கட்சியினுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பிரதானம். அடுத்ததுதான் மற்ற கட்சிகளை பத்தி பேசலாம்.